மதுராந்தகத்தில் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நளினி ஸ்ரீ மூத்த வழக்கறிஞர், பாஜக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு. நம்ம கூட்டணி கட்சி அமைச்சராக இருந்தாலுமே கூட தெர்மாகோலுங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசு பொருள் ஆச்சு. அதை நான் குறை சொல்லுவதை விட அதை விமர்சனம் செய்ய விரும்பலை. ஆனால் அதை பெருசாக இன்னும் அவங்க டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, தெர்மாகோல்னு சொல்லி. இப்போ உதயநிதிக்கு நீங்கள் கொசுவலை உதயநிதின்னு வைக்கிறீங்களா, இல்லை இந்த சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கொசுவலை அப்படிங்கிற பட்டப்பேரை யாருக்கு கொடுக்க போறீங்க? இந்த அரசியலுக்காகவே வளர்க்கப்பட்ட பிராய்லர் கோழிகள், இவர்களுக்கெல்லாம் அந்த நாட்டுக்கோழிக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இருக்காது, அதனுடைய எந்த ஒரு சாராம்சமும் இருக்காது. இதெல்லாமே அந்த பிராய்லர் கோழிகள். அது உதயநிதி ஆனாலும், நாளைக்கு உதயநிதி பையன் ஆனாலும், இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இந்த தேசத்தினுடைய சாபக்கேடாக தொலைந்திருக்கக்கூடிய முதல்வர், எல்லாருமே இந்த பிராய்லர் கோழிகள். அவருடைய அப்பா யாருன்னா இந்த எதிர்மறை சக்தி. 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய நாடு, முருகன் என்றால் கல்லாக கரைந்து வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய நமது தாய் திரு நாட்டுல ஒரு தீபம் ஏத்துறதுக்கு துப்பில்லாம இருக்கும் பொழுதே உங்களுக்கு புரிய வேண்டாமா? நாம என்னைக்கோ அழிக்கப்பட்டு விட்டது, இனப்படுகொலை செய்யப்பட்டு விட்டது. நீங்களும் நானும் தான் இப்ப மூச்சு மாதிரி, சுவாசம் மாதிரி இப்ப துள்ளிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மொத்த இந்து மக்களும் பிணம் மாதிரி கிடந்துகிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சரோட ஆபீஸ்ல அவருடைய டாய்லெட்டை கழுவுறது யார்? அதுக்கான ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் முதலமைச்சரோட இருக்கைக்கு பக்கத்துல இருக்கை போட்டு அமர்றாங்களா? அதை எப்படி அமர முடியும்? அவரோட ஒன்னா உணவருந்துடுறாங்களா? ஏன் தூய்மை பணியாளர்களோட எல்லாம் உட்கார்ந்து ஆபீஸ்ல உணவருந்துடுறாங்களா? இல்ல. அப்போ ஜாதி பாக்குறது யாரு? வரலாறு தியாக வரலாறு சொல்லி கொடுத்தாதானே, தேசபக்தி வரலாறு சொல்லி கொடுத்தாதானே. சொல்லி கொடுக்கிற பாடத்திட்டத்திலேயே கலைஞர் பெரியார்னு போட்டிருந்தா அவன் அங்க தேசிய கீதத்தை குறை சொல்லிட்டு தானே நிப்பான். இங்க இருந்து வடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வடக்கன்ஸ் சொல்றீங்கல்ல, உங்க ஆளுங்க தமிழ் ஆளுங்க உலகம் பூரா இருக்காங்கல்ல, அவங்கள என்ன கன்ஸ் எப்படின்னு மற்ற ஆளுங்களை சொல்லணும். அப்ப அங்க இருந்து இங்க வந்தா நீ கேவலமா பாக்குறல்ல, அப்ப உன்னுடைய மக்களை வெளிநாட்டுல இருக்கவன் எப்படி பார்க்கணும்னு நீ நினைக்கிற? வாக்காளர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடணும், அந்த வேலையை டிஜிட்டல் முகவர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சக்கரபாணி அவர்கள் சக்கரபாணி அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேக்குறேன் நான். இல்ல, அவரோட சொத்துல கூட கொடுத்திருக்கு. அவரோட சொத்து எங்க இருந்து வந்தது? அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேக்குறேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் இணை அமைப்பாளர், அட்கோவின் டைரக்டர் சபிதா போஜன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப கொசு தொல்லை அதிகமா இருக்குல்ல மேம்? ஆமா. ஆனா அதுக்கு தமிழக அரசு 3 மாசமா கொசு மருந்து அடிக்கவே இல்லை. ஆனாலும் மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது, ஏன்னா வைரஸ் வேற இன்னைக்கு பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மாநகராட்சி ஒரு செம்மையான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்த கொசு வலை போடுறது வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எந்த அளவுக்கு கொசு பாதிப்பு வராதுன்னு நீங்க சொல்லுங்க. இந்த 4000 கோடி இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. முதல்ல உதயநிதி ஒரு மேடையில பேசினாரு, சனாதன தர்மம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட வேணும்னு சொன்னாரு. கொசு, டெங்கு இந்த மாதிரி அழிக்கப்பட வேணும்னு சொன்னாரு. இப்பதான் புரியுது. அப்ப நாம ரொம்ப ஆவேசப்பட்டோம். கொசு டெங்கு மாதிரி சனாதானமும் அழிக்கப்பட வேண்டும்னு சொல்லும்போது, ஐயோ இவங்க அழிக்கிறதுக்காக ஒரே முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கு, இந்து மதத்தை அழிச்சிருவாங்க போல இருக்குன்னு நம்ம எல்லாம் அப்படியே வெகுண்டு எழுந்தோம். ஆனா இப்பதான் புரியுது இவங்க இவ்வளவுதானா. ஏன்னா எது இந்த தமிழகத்துடைய சாபக்கேடுன்னு எப்பவுமே சொல்லுவேன். தமிழகத்துடைய சாபக்கேடு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது முட்டாள்களினுடைய கூடாரம். ஒரு முட்டாள் பெரிய சத்திய வாக்கெல்லாம் எடுக்கிறத நம்ம பெருசா கன்சிடர் பண்றதே இல்லை.
அறிவு அறிவு இருப்பவர்கள் பேசுவதை பற்றி கவலைப்படலாம். இந்த அறிவு இல்லாதவர்களை பற்றி பேசுறத கவலைப்பட்டோம்னா நமக்கும் அறிவு இல்லைன்னு அர்த்தம். எப்படி அதே அப்படி மாதிரிதான் சொல்றீங்க? இல்ல அதே மாதிரிதான் இவரு கொசு வலை போட்டு கொசுவை வந்து ஒவ்வொரு டிரைனேஜுக்கும் கொசு வலை போட்டிருக்காங்க. எல்லாமே நீங்க கார்பரேஷன்ல இன்னைக்கு எவ்வளவு கொசு வலை எடுத்துட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா? Okay. அதுலயும் வெள்ளை கலர்ல வந்து கொசு வலை எடுத்துட்டு போய் அதை கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இல்ல இத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த விஷயங்களை பத்தி பேசணும்னு கூட நீங்க விரும்புறீங்களான்னு சொல்லுங்க. அதாவது நம்ம கூட்டணி கட்சி அமைச்சராக இருந்தாலுமே கூட தெர்மாகோல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசு பொருள் ஆச்சு. அதை நான் வந்து குறை சொல்லுறதை விட அதை விமர்சனம் செய்ய விரும்பல. ஆனா அதை வந்து பெருசா இன்னும் அவங்க டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, தெர்மாகோல்னு சொல்லி. இப்போ உதயநிதிக்கு நீங்க கொசுவலை உதயநிதின்னு வைக்கிறீங்களா, இல்ல இந்த சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கொசுவலை அப்படிங்கிற பட்டப்பேரை யாருக்கு கொடுக்க போறீங்க? பிராய்லர் கோழியை எப்படி நீங்க சொல்ற மாதிரி வச்சு வளர்த்து அதை வந்து ஒரு இறைச்சியாக பயன்படுத்துறோமோ அதே மாதிரி இவங்க எல்லாமே வளர்க்கப்பட்ட பிராய்லர் கோழிகள். அப்படி இந்த அரசியலுக்காகவே வளர்க்கப்பட்ட பிராய்லர் கோழிகள். இவர்களுக்கெல்லாம் அந்த நாட்டு கோழிக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இருக்காது, அதனுடைய எந்த ஒரு சாராம்சமும் இருக்காது. இதெல்லாமே அந்த பிராய்லர் கோழிகள். அது உதயநிதி ஆனாலும், நாளைக்கு உதயநிதி பையன் ஆனாலும், இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இந்த தேசத்தினுடைய சாபக்கேடாக வந்து தொலைந்திருக்கக்கூடிய முதல்வர், எல்லாருமே இந்த பிராய்லர் கோழிகள். அவருடைய அப்பா யாருன்னா இந்த எதிர்மறை சக்தி. கலைஞரும் நீங்கள் அழைக்கக்கூடிய பெரியாரும் இவர்கள் எல்லாரும் என்னன்னா ஒரு எதிர்மறை சக்தி. அதை எப்படி வந்து கையாளணுன்றதுக்காக பிளான் பண்ணி அவர்கள் அந்த இடத்துல வந்து அந்த சக்தியினுடைய ஒரு அதிகாரம் மிக்க அல்லது தோற்றுவித்தவர்களாக முன்னோடிகளாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே அதற்காக வளர்க்கப்பட்ட ஒரு பிராய்லர் கோழிகளாக இருக்காங்க. இவங்களுடைய அறிவும் தெளிவும் கொசுவலையை தாண்டி வேற என்ன மாதிரி யோசிக்க முடியும்? ஆனா இன்னைக்கு அதுக்கான ஒரு தீர்ப்பு தான் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்து செம்மாடி. ஏன்னா திமுக பதற அளவுக்கு வந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து இனப்படுகொலை அப்படின்னு தான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயநிதிக்கு செம்மையான ஒரு கண்டனத்தை. ஏன்னா இனப்படுகொலை பண்ணிட்டாங்கம்மா. நீதிபதி இன்னைக்கு வந்து தீர்ப்புல அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது சனாதானத்தை அழிக்கிறேன்னு சொன்னதுக்கு இனப்படுகொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவருடைய குற்றச்சாட்டுல இருந்து அதை சொல்றாங்க. நம்ம இனம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது, மூச்சு எடுத்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் வந்து செத்து போன நிலையில இருக்கிறதா ஹிந்து இந்த இந்து சனாதன தர்மமே கொன்றுவிட்ட ஒரு உடலாகத்தான். இரத்த காயங்களோடு இன்றோ நாளையோ பிரிவதற்கு, சுவாசம் எடுப்பதற்கு கூட துப்பில்லாமல் கடைசி மூச்சு, கடைசி போராட்டத்தில் இருக்கின்றது. 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்திய நாடு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இன்று வந்து வாக்குகளை வைத்து அரசியல் செய்கிறது எல்லாமே சிறுபான்மையினர். அவர் வெற்றி வந்து சிறுபான்மையினரால வந்து நிச்சயிக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றத்துல மலையில காலங்காலமா ஏத்திட்டு வர ஒரு தீபத்தை, அதுவும் கூட ஒரு இளைஞர் தன்னையே தான் தீபமாக எரித்து உயர்விட்ட பிறகும் கூட, ஒரு முருக பக்தர் உயர்விட்ட பிறகும் கூட 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய நாடு, முருகன் என்றால் கல்லாக கரைந்து வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய நமது தாய் திரு நாட்டுல ஒரு தீபம் ஏத்துறதுக்கு துப்பில்லாம இருக்கும் பொழுதே உங்களுக்கு புரிய வேண்டாமா? நாம என்னைக்கோ அழிக்கப்பட்டு விட்டது, இனப்படுகொலை செய்யப்பட்டு விட்டது. நீங்களும் நானும் தான் இப்ப மூச்சு மாதிரி, சுவாசம் மாதிரி இப்ப துள்ளிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மொத்த இந்து மக்களும் பிணம் மாதிரி கிடந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க மீண்டும் மீண்டும் குத்தப்படுவதற்கு ஏற்ற வகையிலே நெஞ்சை நிமிர்த்தி, மீண்டும் மீண்டும் குத்தப்படுவதற்கு ஏற்ற வகையிலே நாம் இந்து மக்கள் அனைவருமே இங்கே ஒரு பிணமாகத்தான் இருக்கின்றோம். இனப்படுகொலை ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை அத்தனை கோயில்களுமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடுத்த மாற்று மதத்திலிருந்து வந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். வணங்குவது மாற்று மதத்தினுடைய கடவுளாக, ஆனால் அவர்களுடைய சர்டிபிகேட்ல வந்து ஹிந்துவாக இருந்து கொண்டு எத்தனையோ குள்ளநரிகள் இந்த அறநிலையத்துறைக்குள்ள இருக்கின்றது. நீங்களும் நானும் பார்த்து பார்த்து வணங்குகின்ற தெய்வத்திற்கு மரியாதை என்பதும் மதிப்பும் என்பதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் கொடுப்பதே கிடையாது. இந்துக்களை ஏமா
இந்த தமிழக மக்களுக்கு உங்களுக்கும் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஒருத்தரால ராமருடைய சிலைக்கு செருப்பு மாலை அணிவித்து செருப்பால அடித்து ஊர்வலமாக கொண்டு செல்லுகின்ற தைரியம் வந்து விட்டது என்றால் இறைவனை வணங்குவதற்கு உங்களுக்கும் எனக்கும் துப்பில்லை என்ற அர்த்தம். அதை நம்ம கேட்க முடியல. கடவுள் இல்லை என்று சொன்ன ஒருத்தனை, கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுளுக்கு எதிராக பேசிய ஒருத்தனை, ஈவே ராமசாமி என்கின்ற ஒருத்தனுடைய சிலைய எல்லா இந்து கோயிலுக்கு முன்னாடி நிறுவனதை இன்னும் மட்டுமே பார்த்துட்டு கடந்து போறோம் தெரியுமா? நீங்களும் நானும் தான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்கள்ல இந்த பிச்சைக்காரனும் ஒண்ணுன்னு சொல்லி இரிட்டேட் ஆயிட்டு போவோம். ஆனா மத்தவங்க யாரும் அப்படி இரிட்டேட்டும் ஆவறது இல்ல. அந்த சிலை ஏன் இருக்கிறதுன்னு கேள்வியும் கேட்கறது இல்ல. ஏன் இப்படி நீ வச்சிருக்கீங்க அப்படின்னு திரும்பி போராடுறதும் இல்ல. ஏன்னா அவங்க கேட்டாலும் போராடினாலும் என்ன பண்ணாலும் இன்று இறந்த அந்த இளைஞனுடைய உயிருக்கு தானே துச்சமா தானே போயிடுது. நீங்க ஒண்ணு சேர்றது இல்ல, ஒண்ணு சேர்றதே இல்லையே. இறைவனை விட்டு கொடுத்துட்டு என்ன வாழ்க்கை இந்துக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் உடம்பெங்கும் இந்துக்களினுடைய உடம்பெங்கும் கலந்திருக்கின்றது. நம்மளை முட்டாளாக, இந்துக்களை ஒரு முட்டாளாக மிகவும் அவமதித்து நம்மை ஒரு தரம் கெட்டவர்களாக, நாம் எல்லாம் லாயக்கில்லாதவர்களாக, வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்களாக, நம் இறைவனாரை துச்சமாக, இறைவனை இறைவனாகவே மதிக்காமல் நமது நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக இத்தனை ஒரு இழிவான நிலையில தான் இந்துக்கள் தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத இந்துக்கள் புரிஞ்சுக்கலையே. இனப்படுகொலை ஏற்கனவே ஆயிடுச்சு. நீதிபதி இன்னைக்கு அவங்க பேசுனதுக்கு ஸ்டாலின் பேசுற நல்லா பாருங்க, மேடை போட்டு பேசுறாரு. டெங்கு கொசுவை போல இந்த கொரோனாவை போல சனாதானத்தை அழிப்போன்னு நீங்க என்ன பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்? யாரும் ஒன்றும் பண்ணல, நாம ஒன்றும் பண்ண போறது இல்ல. அதுக்கு நமக்கு துப்பு இல்ல. நாளைக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு நாம ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளீனா தெரியும். அவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும்? அவர்கள் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இன்றில்லாவிட்டால் நாளை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நாள் இதுக்கு வருத்தப்பட்டே தீருவாங்க. ஏன்னா அவங்களும் இறை நம்பிக்கை உள்ளதுனாலதானே மாற்று மதமா இருக்காங்க. அவங்களும் இறைவனை வணங்குறாங்க. இல்ல, நீங்க சொல்வது போல திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாங்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோட தான் இருக்கிறோம். அங்கேயும் அந்த மக்களும் பேசினாங்க இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன பிரச்சனை? மேல போய் தீபம் ஏத்துறதுல முஸ்லிம்ஸுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எந்த முஸ்லிம்ஸும் போய் தடுக்க கிடையாது. நீங்க தீபம் ஏத்தக்கூடாதுன்னு தடுக்க கிடையாது. இவங்க என்னன்றானா அந்த பிரிவினையே உண்டாக்குறாங்க. முஸ்லிம்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் சொன்னாங்க. ஆமா, இவங்கதான் பாதுகாவலர்கள் மாதிரி இவங்கதான் நிக்கணும்னு பாக்குறாங்க. அவங்களோட மொத்த ஓட்ட எல்லாத்துக்குமே ஒரு பீதியை கிளப்பிடுறாங்க. முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பிதான் இந்த இந்தியாவில எல்லாருமே முஸ்லிம்ஸாவும் கிறிஸ்டியன்ஸாவும் மாறினாங்களா, இல்ல இன்ன வரைக்கும் அப்படி வழிபட்டு இருக்காங்களா? இது திராவிட முன்னேற்ற கழகம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியால யாரும் ஜீசஸ கும்பிடலையா, இல்ல அல்லாவை கும்பிடலையா? அவங்க ஒரு விஷயத்த சுதாரிக்கணும். நாமும் கடவுளை நம்புறோம், நமக்கும் கடவுளார்கள் இருக்கிறார்கள், அவர்களும் கடவுளை நம்புகிறார்கள், அவங்களுக்கும் கடவுளார்கள் இருக்கிறார்கள். ஒரு மதம், ஹிந்து மதத்தை இவ்வளவு கடவுள் எல்லாம் கொச்சப்படுத்து, கடவுள் எல்லாம் இப்படி பண்ணது இப்படி எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது இறை நம்பிக்கை என்பது பொதுதானே. இறைவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இறைவன் யாராக வேண்டுமா இருக்கட்டும், அது ஜீசஸா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இறை நம்பிக்கை என்பது பொதுதானே. நிச்சயம். அப்போ இவர் இந்து மதத்தினுடைய இறை நம்பிக்கை இவ்வளோ கொச்சப்படுத்தும் பொழுது நாளை அதே நிலை ஏன் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வரக்கூடாது? நான் கேட்கிறேன், இறை நம்பிக்கை மேல நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷங்க எப்படி இவங்களோட இறை நம்பிக்கை மேல மட்டும் நம்பிக்கை வைக்க முடியும்? அப்போ ஒண்ணு இவங்களுக்கும் இந்துக்கள் மேல ஏதாவது வன்மம் இருக்கணும், இல்ல சகோதரத்துவமா தான் பழகுறாங்க அப்படின்னா இந்துக்கள் மேல மற்ற சிறுபான்மையினருக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க கூடாது. அவர்களுடைய இந்த இறை எதிர்ப்பு கொள்கைக்கு இவங்களும் எதிரா இருக்கணும். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம்னு சொல்லுவாங்க இல்லையா?
இந்து தேசமா இருந்த இந்த தேசத்துல இந்துக்கள் விட்டதுக்கு மறைமுகமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாவே மறைமுகமா தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னோடு இருப்பவர்களுக்கு, இந்த தேசத்திற்கு துரோகம் செய்கிறவங்க தான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்புவாங்க. அது யாரெல்லாம் அந்த இவங்களுடைய மாய வலையிலிருந்து வெளியே வந்தாங்களோ அவங்க அந்த சிறுபான்மையினர் எல்லாம் நிச்சயமா அவங்க கூட இல்லை. நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க, நிறைய பேர் அதிமுக இருக்காங்க, நிறைய பேர் மற்ற கட்சிகள் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சாராம இருக்காங்க. ஆனா என்ன, அந்த சதவீதம் குறைவு. ஓட்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. வீட்லயே துர்கா ஸ்டாலின் மாங்குன்னு சாமி கும்பிடுறாங்க, கரெக்டா? ஆமா. வீட்லயே தன்னுடைய மனைவி போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை. ஏன் ஒட்டகத்துக்கு கூட பூஜை பண்ண? ஆமா, அவங்க நாளைக்கு என்ன இந்து முறைப்படி என்ன இந்த சாமியார் வந்து என்ன சொன்னாலும் எல்லா சாமியாருடைய காலடியில கிடக்குறாங்க, அவங்க பூஜை பண்றாங்க. இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்போ தன் வீட்டில் இருக்கிற ஒரு மனைவியை வந்து இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ற ஒருத்தருக்கு வந்து வெளியில வந்து இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கூட மற்ற மதத்தவருக்கு வந்து ஒரு சந்தேகமோ அல்லது இது ஏதோ ஒரு நாடகமோ மாதிரி தெரியக்கூடாதா? அப்ப என்னன்றாலும் நம்மளை முட்டாளாக்கி ஒரு ட்ராப்ல வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியக்கூடாதா? அட்லீஸ்ட் அதுல ஒரு கொஞ்ச நேரம் அப்படியா இல்ல இதை வச்சு நாம பெனிஃபிட் ஆயிடுவோம். அவங்க பண்றது அவங்களுக்கும் தெரியும், அந்த திருடையாரும் அவங்களுக்கு தெரியும், நாங்க பண்றது நமக்கும் தெரியும். பட் இந்த சீசன்ல நம்மள ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம் அப்படின்னு வர்றவங்க தான் வருவான். ஆனா நியாயமா இருக்கிறவங்க வந்து அவங்க கூட வர மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. அதுல வந்து நிச்சயமா நியாயமா இருக்கிறவங்க நிச்சயமா வரமாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ரெண்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு. நம்பர் 1 என்னன்னா சிறுபான்மையினர். ஐயோ, உங்களுக்கு மற்றவங்க எல்லாம் எதிரி, நாங்க தான் உங்களை பாதுகாக்க வந்த பெரிய இன்னொரு பாதுகாவலர்கள். இரண்டாவதாக பிறப்பெடுத்த ஜீசஸ், இரண்டாவதாக பிறப்பெடுத்த அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி நாங்க தான் எங்களை விட்டு அவங்கள, அதாவது வேற மாநிலத்துல எல்லாம் முஸ்லிம்ஸ் வாழல, கிறிஸ்டியன்ஸ் வாழல, இங்கதான் தமிழ்நாட்டில் தான் எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தேவையில்லை, இங்கதான் ஒரு பாதுகாப்பே இங்க தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரமைக்குள்ள கொண்டு வந்து அந்த வாக்கு வங்கி ஒண்ணு. இரண்டாவதாக அடித்தட்டு மக்கள், ஹிந்து அடித்தட்டு மக்கள். ஏன்னா பொதிமாடுகளா இத்தனை வருஷமா வச்சிருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அந்த மக்களை பொதிமாடுகளா, அதாவது சிந்திக்க விட மாட்டாங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, இத்தனை வருஷமா ஏன் நடக்குது, நம்ம வாழ்க்கை தரம் ஏன் இன்னும் இப்படியே இருக்குது, என்ன இந்த கவர்மெண்ட்னா என்ன, இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுது, இந்த கவர்மெண்ட் இந்த நம்ம பாடத்திட்டத்துல எல்லாம் என்ன படிக்கிறோம், இது என்ன கலைஞரை பத்தியும், இது என்ன யாரையோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை பத்தியும் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு, நம்ம வரலாறு என்ன, நாம என்ன, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜாதி அந்த பிரிவினை அவங்களுக்கு கரெக்டா பேச தெரியும். அதாவது தெரியாதுன்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து அதை தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு போராட்டங்கள்ல இருக்காங்க. கரெக்ட். இப்போ வந்து விழிப்புணர்வினுடைய ஆரம்ப நிலையில நான் இருக்கிறதா நான் உணர்றேன். என்னன்னா இந்த ஜாதிங்க எப்படி மதம் வந்து ஒரு மாயையா உருவாக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஜாதிங்கிறது ஒரு மாயை. அந்த ஜாதியில சரி நான் கேட்கிறேன், இந்த ஜாதி எதுக்காக வந்தது? அதாவது கோயில வந்து சாமி கும்பிடணும்னா அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ அந்த குழுவோட அதே மாதிரி ஆர்கனைஸ் ஆகணும், கரெக்டா? ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள், அப்போ 9 o'clockங்கிறது உங்களுக்கு டைமிங், மார்னிங்கு நீங்கள் பஞ்ச் பண்ணக்கூடிய நேரம், நீங்கள் உங்களுடைய டைம் வந்து 9, 5னா முடிக்கக்கூடிய நேரம், மற்ற நேரங்களில் நீங்கள் வீட்டில் இருக்குதான். இப்படி தான் ஒவ்வொரு பணியை செய்கிறவங்க ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. அவர்களுடைய பணிக்கு தகுந்தாற் போல தங்களை தகவமைத்து தங்களது வாழ்க்கை முறை, உணவு, அவர்களுடைய தூங்கும் அளவு, பணி செய்யும் அளவு, உடல்நிலை எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி தகவமைச்சுக்குவாங்க. இப்போ கடினமான தொழிலை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கடினமான தொழிலை செய்யறவங்களுடைய உண்ணும் உணவு, இருக்கும் இடம், செய்கின்ற வேலை எல்லாமே அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? இப்படிதான் செய்கின்ற தொழிலுக்கு தகுந்தாற் போலதான் ஒவ்வொரு குழுவும் உருவாச்சு. அதற்கு பெயர் வந்துதான் நம்ம ஜாதி அப்படின்னு வச்சு. ஒரு சாதாரண ஒரு வீட்டுல திடீர்னு நீங்க போனா உள்ள உங்களை அலோவ் பண்ணுவாங்களா?
யாருன்னு தெரியாதவங்கள அலோவ் பண்ணுவாங்களா? அப்போ ஒரு கட்டத்துல தன்னை சுற்றி இருக்கிறவங்களா தெரிந்தவர்களா அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு வீட்டுக்குள்ள நம்ம போக வேண்டிய தேவை என்ன? எதுக்கு வீடுங்கிறது? என்ன ஓய்வெடுப்பதற்கோ நம்மளுடைய பிரைவேட் டைமுக்குமானதுதான் வீடு. நாம எதுக்கு இன்னொரு பிரைவேட் டைமுக்குள்ள போய் மூக்க நுழைக்கணும்? இன்னொருத்தனுடைய அந்த ஓய்வெடுக்கிற ஒரு இடத்திற்கு நாம போய் எதுக்காக உள்ள போகணும் அவனோட அனுமதி இல்லாம? அதுல என்ன ஏற்றமோ தாழ்வோ? இன்றளவும் கூட சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வீட்டு கதவு திறந்து நீங்க உள்ள போயிட முடியுமா? நாம 2 பேரும் ஒன்னுட்டு போயிட முடியுமா? ஒரு பாதுகாப்புக்கான ஒரு இடம். வருபவர்கள் யார் என்னங்கிற ஒரு விஷயம் தெரியாம பாதுகாப்பு இல்லாம உள்ள வர முடியாது. அது தெரியாதவர்களாக கூட இருக்கலாம், முகவரி தெரியாதவர்களாக இருக்கலாம், அல்லது உள்ள ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கலாம், ஒரு பச்சில குழந்தை இருக்கலாம், வருவங்க சுத்தமா இருக்காங்களா இல்லையான்னு இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது நம்மளுடைய பிரைவேட். அதுக்குள்ள அதை எப்படி அவங்க இப்படி சொல்லலாம், ஏன் நம்மளை இப்படி பண்ணக்கூடாது? இந்த மாதிரியான எண்ணத்தை நம்ம சிந்திக்கவே இயலாததெல்லாமே சிந்திக்க வச்சு பிரிவினவாதத்தை உள்ள கொண்டு வர வச்சு ஒரு பெரிய சமூகத்துல இந்த ஈனம் ஜாதிங்கிற வகையில பெரிய மோதலை உருவாக்கி நமக்கெல்லாமே அந்த அடிமையோ அப்படிங்கிற ஒரு மன குமுறலையும் அந்த தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்கி நீங்க ஜாதி அழிச்சிட்டீங்கல்ல. இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க சர்டிபிகேட்ல ஜாதியை அழிக்கல. பெரியார் ஜாதிக்கு ஜாதியை அழித்தவர்கள், சமத்துவம் பேசுறவங்க, சமத்துவ பொங்கல், அவரோட பேர்ல ஈவே ராமசாமி நாயக்கர். ஆமாமா, வெளியில சொல்லிக்கிறது, இந்த மக்கள் நம்புறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன நம்புறாங்கன்னா, அங்க சாதி பாகுபாடு கிடையாது, அவர்கள் தான் நம்மளை காப்பாற்ற வந்தவர்கள், அப்படி இப்படின்னு அவங்க அவங்கள ஒரு மாயைக்குள்ள வச்சிருக்காங்கிறதுல இருந்து அவங்களுக்கு விழிப்புணர்வே வரல. மக்களுக்கு விழிப்புணர்வு வரல. இந்த மாதிரி ஒரு மாயையில் இருக்காங்க. நான் இப்போ ஒரு சிம்பிளா கொஸ்டின் கேட்கிறேன். இதுதான் இந்த தமிழக திராவிட கழகங்கள் உருவாக்குறது. நீங்க இந்து கோயில்கள் வேணாம், இந்து சாமி வேணாம், கடவுள் நம்பிக்கை வேணாம், உயர் ஜாதி விழிப்புணர்வோடு ஒரே கேள்வி, உயர் ஜாதி வேணாம், தாழ்ந்த ஜாதி வேணாம், நாம எல்லாம் ஒன்று, அப்படி இப்படின்னு இவ்வளோ பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க தானே. சரி, முதலமைச்சரோட ஆபீஸ்ல அவருடைய டாய்லெட்டை கழுவுறது யார்? அதுக்கான ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் முதலமைச்சரோட இருக்கைக்கு பக்கத்துல இருக்கை போட்டு அமர்றாங்களா? அதை எப்படி அமர முடியும்? அவரோட உணவருந்துடுறாங்களா? ஏன் தூய்மை பணியாளர்களோட எல்லாம் உட்கார்ந்து ஆபீஸ்ல உணவருந்துடுறாங்களா? இல்ல. அப்போ ஜாதி பாக்குறது யாரு? தொழில பாக்குறது யாரு? இல்ல, முதலமைச்சரோட அங்க வேலை செய்யறவங்க எப்படி உணவருந்த முடியும்? உணவருந்துனா என்ன? நீங்க தான் சொன்னீங்க, சமூகத்துல அந்த பணியும் இந்த பணியும் உயர்வில்ல தாழ்வில்ல, அந்த மக்களும் இந்த மக்களும் உயர்வில்ல தாழ்வில்ல தானே. ஏன் உன்னோட டாய்லெட் நீ கழுவல? அப்ப முதலமைச்சர் ஆமா கழுவணும். இது எப்படி ஏன் கழுவ கூடாது? சரி, உனக்கு டாய்லெட் கழுவுறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டதா? பரவாயில்ல, நீ ரொம்ப பிஸியா இருக்க, உன்னோட டாய்லெட் இன்னொருத்த கழுகுறாங்க. ஓகே, இந்த டாய்லெட் கழுவுங்க கூட மத்தியானம் சாப்பிடலாம்ல தினம். வாமா, எங்க வீட்டுல இருந்து துர்கா ஸ்டாலின் அம்மா இதெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க, நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடணும்னு ஒரே சேர் போட்டு உட்கார சாப்பிடல இல்ல. முதல்வர் என்னைக்குமே வேற்றுமையை பார்க்க மாட்டாருன்னு அவருடைய மகன். அதனாலதான் கேக்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அங்க அவருடைய டாய்லெட் கழுகுறவங்க, அவங்க டேபிள் துடைக்கிறவங்க, அவங்களுடைய ரூமை கூட்டுறவங்க எல்லாருமே மதியம் உணவு ஒன்னா இருந்தலாம் தானே. அருந்திட்டு நீங்க உங்க வேலை டாய்லெட் கழுவுறத பாருங்க. ஜாதி பாக்குறாங்க. நான் என்னோட வேலையை நான் என்னோட முதல்வர் வேலையை நான் பாக்குறேன். நீ போய் என்னோட டாய்லெட் கழுவுற வேலையை நீ பாரு, நீ என்னோட கூட்டுற வேலையை நீ பாரு, நீ என்னோட டேபிள் துடைக்கிற வேலையை நீ பாரு. நான் சாப்பிடும் போது நம்மள ஒன்னா சாப்பிடலாம், யாரும் இல்லாட்டி நம்மள ஒன்னா உட்காரலாம். அப்போ சமூகமும் இப்படிதானே இருந்தது. அவரவர்கள் தொழில் அவரவர்கள் செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு தானே இருந்தாங்க. அதுல மட்டும் இவ்வளவு ஒரு பிரிவினவாதத்தை நீ கொண்டு வந்த இல்ல. இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சேம் தூய்மை பணியாளர்கள் இவங்க உருவாக்குன புது வர்க்கம், இது ஒரு புது ஜாதி, இவர்கள் எல்லாமே தூய்மை பணியாளர்கள் உருவாக்குனியா? கரெக்டா? இது ஒரு செக்டாரா பண்ணி விட்டுட்டியா? ஏன்னா அரசு ஊழியர்கள் கொண்டு வரல தானே, எல்லாம் மொத்தமா எல்லாம் பேஸா கொண்டு வரலாம் தானே. எல்லாரும் கூட ஒன்னா அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்குமே சாப்பிடுற இடம் ஒரே மாதிரி இருக்கா? காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் வேலை செய்றீங்க, மாச ஊதியம் வாங்குறீங்க, திட்டமிட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை நடத்துறீங்க. ஆனா பொங்கல்னா உங்க வீட்டுக்கு 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபான்னு கிஃப்ட் வரும்போது யாரு கொடுக்குறான்ற கேள்வி கேட்கறது இல்ல. அவங்களுக்கு காசு எங்க இருந்து வந்தது? இப்போ நீங்க இந்த கேள்வி சொல்லும்போது உனக்கு வாசலுக்கு கொண்டு வந்து ஸ்கூட்டியை கொடுத்துட்டா நீ ஏன்னு கேட்காம வெக்கமானம் இல்லாம ஸ்கூட்டியை வாங்கி ஓட்டிடலாமா?
இல்ல அது வாக்காளர்கள் எல்லாருமே வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போடணும், அந்த வேலையை வந்து டிஜிட்டல் முகவர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சக்கரபாணி அவர்கள் சக்கரபாணி அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேக்குறேன் நான். இல்ல அவரோட சொத்துல கூட கொடுத்திருக்காங்க. அவரோட சொத்து எங்க இருந்து வந்தது? அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேக்குறேன். அவரை சொத்தோ அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேக்குறேன். இல்ல அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் சக்கரை பானியா இருக்கட்டும், உப்பு பானியா இருக்கட்டும், எந்த பானியாவா இருக்கட்டும், அவருடைய பாணி என்ன தெரியுமா? திராவிட பாணி. ஏன்னா ஊழல்ங்கிறதுல ஊறி போன ஒரு கட்சிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இந்த அன்றாட மக்களுக்கு தேவையா? ஒருத்தர் எலெக்ஷனுக்காக அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீலகிரி மாவட்டத்துல ஒரு பிளாங்கெட் கொடுக்குறான், ஒரு புடவை கொடுக்குறான், ஒரு 5 கிலோ அரிசி கொடுக்குறான், அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் பாக்கெட் குடிக்கிறான், ஒரு ஸ்வீட் பாக்கெட் கொடுக்குறான், அப்படி இதெல்லாம் வாங்க முடியாது. நான் கேட்கிறேன், ஒரு பக்கத்துல எல்லாம் அந்தந்த இந்த சக்கரபாணி என்ன பண்றாரு, 2 வீலரே கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன், இது எல்லாமே என்ன எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் திருவிழாவா? இதெல்லாம் திருவிழாவா? எல்லாரும் வந்து குடுக்குறாங்கன்னா யார் அப்பா வீட்டை சொத்து? நீ சம்பாதிக்கிற உன்னுடைய சம்பாத்தியத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ரோட்ல போற ஒருத்தருக்கு சேவை மனப்பான்மையில கொடுக்கலாம். வித் ஒரு ஒன்னும் இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உன்னோட சேலரி அப்படி எப்படி வருது? இவ்வளவு நேரமா நீங்க எமோஷனலா பேசினதுல மக்களை மட்டுமே குறை சொல்றீங்களே. மக்களை மட்டும்தான் குறை சொல்லணும். ஏன்னா ஒருத்தன் தன்னை முட்டாளாக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சும் கூட முட்டாளாவே தொடர்றது யாரோட குறை? மக்களுடைய குறையா? ஒருத்தன் நல்லவனை என்ன தப்பு பண்ணா திருத்தலாம், தப்பு பண்றதுக்காகவே பிறப்பெடுத்தவங்கள எப்படி திருத்த முடியும்? அவங்கள என்ன பண்ணணும்? அகற்றணும், நிராகரிக்கணும். தமிழ்தாய் வாழ்த்துனா என்னன்னு படிக்கிறவங்களுக்கு படிக்கிற பசங்களை படிப்புல சொல்லி கொடுத்தாதானே. படிப்புல வந்து தமிழ்தாய் வாழ்த்து என்ன, தேசிய கீதம் என்ன, நமது தேசம் என்ன, நமது தமிழ்நாடு என்ன, நம்மளுடைய மாநிலம் என்றால் என்ன, நமது தேசியம் என்றால் என்ன, நமது சுதந்திர போராட்டம் என்றால் என்ன, இந்த மண் எப்படி சூறையாடப்பட்டது, இங்க நீத்த உயிர்கள் எத்தனை, என்ன, யார் யாரெல்லாம் தியாகிகள்னு வரலாறு வந்து தியாக வரலாறு சொல்லி கொடுத்தாதானே, தேசபக்தி வரலாறு சொல்லி கொடுத்தாதானே. சொல்லி கொடுக்கிற பாடத்திட்டத்திலேயே கலைஞர் பெரியார்னு போட்டிருந்தா அவன் அங்க வந்து தேசிய கீதத்தை குறை சொல்லிட்டு தானே நிப்பான். அந்த பசங்களுக்கு என்ன? தமிழக முதல்வருக்கே தெரியாதப்ப இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து ராசா சொன்னார்ல. அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அதுவே நம்ம இளைஞர்களுக்கும் தெரிஞ்சா போதுன்னு சொன்னார் இல்லையா? ராசாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் எல்லாத்துக்கும் தெரியணுமா? தமிழக முதல்வருக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியணுமா? தமிழக முதல்வருக்கு பல விஷயங்கள் எல்லாமே தெரியும், அது எல்லாமே இளைஞர்களுக்கு தெரியணுமா? என்ன நினைச்சிட்டு அந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி அப்படின்னு யார் சொல்றது? முதல்வர் ஒரு முட்டாள் இன்னொரு முட்டாளுக்கும், ஒரு ஏமாளி ஒரு ஏமாற்றுக்காரன் இன்னொரு ஏமாற்றுக்காரனுக்கும் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் அது. யார் வந்து யாருக்கு சர்டிபிகேஷன் கொடுக்கறது? இந்த தமிழகத்துல வந்து ராசா எங்க தொகுதி தான் நீலகிரி. என்ன பண்ணிட்டாரு எங்க தொகுதிக்கு? தேயிலையோட விலையை வந்து அப்படியே உயர்த்தி கொடுத்துட்டாரா? தேயிலை உற்பத்தி ஆகிறதுக்கும் தேயிலை டீ தூளை கடையில் வர்றதுக்கும் நடுவில் எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எத்தனை கட்டங்களை கடந்து வருதுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாநில அரசினுடைய, நான் ஒரு மத்திய அரசினோட பிரதிநிதியாக இருந்து சொல்கிறேன், மாநில அரசினுடைய சரியான முன்னெடுப்பும் செயல்பாடும் இல்லாமல் நேரடியாக எதுவுமே மத்திய அரசு இங்கே பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ டென்ஷனில் இருக்கும் நாம. இல்லாட்டி மத்திய அரசில் நேரடியாக தலையிட முடிஞ்சால் இந்த பிரச்சனை நமக்கு இல்லை. அதை மாற்றாமல் எங்களுடைய மக்களையே எப்படி ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா அந்த முழு பொறுப்பை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கலாம். ஒருவரை முட்டாளாக்குவது எப்படி, ஒருவரை ஏமாற்றுவது எப்படி, ஒருவரை வந்து அடுத்தவர்களுடைய சொத்தை எப்படி அபகரிக்கலாம், இந்த மாதிரியான கிளாஸுக்கு எல்லாத்துக்குமே ஆப்டானவங்க யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறாங்க. நீங்க அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா உதயநிதி சொன்னாரு, தமிழக வரலாற்றிலேயே வந்து ஆளுநரை ஓட விட்ட ஒரே முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமா, அதாவது ஆளுநரை ஓட விட்டு இருக்காங்களா? அந்த ஏன்னா படித்த ஒருவரையே ஓட விட்டவர்கள் அவங்க. மு.க. ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கினா ஆளுநரை தான் ஓட விடுவாங்க. நான் கேட்கிறேன், அவர்கள் பாணியில ஸ்டாலினை முதல்வர் ஆக்குனா அவர்கள் வந்து அப்படிதான் பேசுவாங்க. ஏங்க மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். யாரு ஆளுநர்னா யாரு அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். இது அப்படி இல்லை. இது அப்படியே தூங்கிட்டு இருக்கிறவங்கள கொண்டு வந்து துணை முதல்வர் ஆக்கிட்டாங்க. இது ஆளுநர்னா யாருன்னு தெரியாது, அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியாது, இங்க இருக்கக்கூடிய திருத்தங்கள்
அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லாஸ் எல்லாத்தையுமே ஒரு 10 லாவை மொத்தமா அவருக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாலே பெரிய விஷயம். மொத்த லா கூட எனக்கு தெரியாதுன்றதுதான் என்னை பொறுத்த மட்டும் அவர் மேல எனக்கு இருக்கக்கூடிய புரிதல். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமாவில் இருக்கக்கூடிய சில கதாநாயகிகள், இப்படிதான் அவருடைய வாழ்க்கை போகுதே தவிர அரசியலமைப்பு சட்டம் நான் தெரியுமா, ஆளுநரை ஓட விட்டு, ஏன்னா ரசிக்கிறீங்கல்ல, ஆளுநரை ஓட விட்டு அப்படியா, ஆளுநர் யாரு, அது யாருக்கு மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரிஞ்சது அவங்க புக்கில் படிச்ச கலைஞர், பெரியாரு. நாளைக்கு இந்தியான்னு சொன்னாலே தெரியாது, ஏன்னா இந்தியாங்கிறதே மறைக்கப்பட்டுரும், இந்திய தேசம்ங்கிறதே உங்களுடைய படிப்பறிவில் மறைக்கப்பட்டுரும். சொல்லி கொடுத்தாதான் நாம தெரிஞ்சுக்குவோம். இப்போ செகண்ட் ஜெனரேஷன் அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க குழந்தைகளுக்கும் தெரியாது, கல்வியிலையும் சொல்லி கொடுக்கல. வேற யாரையாவது சொல்லி கொடுத்தா கேட்கறதுக்கு வேற மொழியும் தெரியாது, தமிழை தவிர வேற மொழியும் தெரியாது. ஒரு படத்துல சத்யராஜ் வந்து ஒரு ரூமுக்குள்ளேயே வச்சு விளப்பாங்க தெரியுமா, கூட இருக்கிறவருடைய நாக்கை கட் பண்ணி விட்டுட்டு. அதே மாதிரிதான் தமிழ்நாடை வந்து அப்படியே ஒரு ரூமுக்குள்ளேயே வச்சு ஒண்ணுமே தெரியாம வளர்க்குறாங்க. அதாவது மற்ற மொழி அறிவு இருந்தா இன்ட்ராக்ட் பண்ணுவோம், விஷயம் தெரிஞ்சிடும். நீங்க ஃபாரின்ல போய் ஒட்டகம் மேய்ங்க, டாய்லெட் கழுவுங்க, வி டோன்ட் கேர். அப்ராட்ல போய் நீங்க ஒட்டகம் வைக்கிறதையோ நாங்க வந்து ப்ரௌடா சொல்லிப்போம், ஆல் தமிழியன்ஸ் ஆர் தேர் இன் ஆல் அப்ராட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நாங்க பெருமையா சொல்லிக்குவோம், சரியா? ஆனா தமிழ்நாட்டுக்கு அங்கிருந்துதான் போயிருக்காங்க, நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு அங்கிருந்து உள்நாட்டுக்குள்ளேயே பிழைக்க யாராவது வந்தா நாங்க வடக்கன்ஸ் சொல்லுவோம். இங்க இருந்து வேற தேசத்துக்கு பிழைக்க போன தமிழர்கள் எல்லாம் எந்த கக்கன்ஸ், அப்போ எந்த கன்ஸ்? நீங்க இங்க இருந்து வடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா வடக்கன்ஸ் சொல்றீங்கல்ல, உங்க ஆளுங்க தமிழ் ஆளுங்க உலகம் பூரா இருக்காங்கல்ல, அவங்கள என்ன கன்ஸ் அப்படின்னு மற்ற ஆளுங்களை சொல்லணும். அப்ப அங்க இருந்து இங்க வந்தா நீ கேவலமா பாக்குறல்ல, அப்ப உன்னுடைய மக்களை வந்து வெளிநாட்டுல இருக்கவன் எப்படி பார்க்கணும்னு நீ நினைக்கிற? நீ பாக்குறத விட 100 மடங்கு அதிகமா பார்க்கணுமா? சொரணை இல்லாம பார்க்கணுமா? தமிழியன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்து ஒரு பிளாக் மார்க் கொடுக்கணுமா? என்ன மாதிரி நீ அதை பெருமையா சொல்ற? வெக்கம் இல்லாம உன் வீட்டு ஆளை வெளியூருக்கு அமிச்சுட்டு அதை பெருமை பண்ற, வெளியூர் ஆள் உள்ள வந்தா அது சிறுமப்படுத்துற. திராவிட முன்னேற்ற கழகத்தை அது புரியுதா? அப்போ எல்லா இடத்துலயுமே மறைக்கப்பட்டு எல்லாத்தையுமே இல்லாம பண்ணி என்ன அந்த ரூமுக்குள்ள வச்சு அடைச்ச மாதிரி எல்லாம் அவங்களையும் வெளியேற்றிடணும், வெளியில இருந்து உள்ள வந்தவங்களும் வெளியேற்றிடணும், உள்ள கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணிடணும். இங்க இருக்கிற என்னன்னா எல்லாத்தையுமே தமிழ்ல பெரியாரையும் கலைஞரையும் படிக்க வைத்து அவர்கள் தான் தேசம், அவர்கள் தான் முன்னோடிகள், அவர்கள் தான் இறைவன், அவர்கள் மட்டும்தான், ஹிந்து மதம்ங்கிற ஒரு மதமே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் அழிச்சிடணும். அப்ப ஓட்டு வாங்கிடணும். தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய சொகுசுகளையும் ஊர்ஜிதப்படுத்தி மக்களை முட்டாளாக்கி அடிமையாக்கி அப்படியே வச்சிருந்து இப்படிதான் நாளைக்கு இந்தியாவா அது எந்த ஊரு அப்படின்னுவாங்க. நிச்சயமா தமிழ்நாடா அப்படின்னா அப்படின்னு, ஆமா ஒரு நாள் வரும். இப்படியே பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளை மாற்றிக்கொண்டே இருந்தா, இப்படியே மக்களை முட்டாள்தனமாக எண்ணுகின்ற அரசு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வரும் நாம் உண்ணக்கூடிய உணவு என்னன்னு கூட நமக்கு தெரியாம, நாம் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு கூட நமக்கு தெரியாம, நாம வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்னங்கிறது கூட தெரியாம எல்லாத்துக்கும் தத்தளிச்சுட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் வரும். எப்படின்னா மக்கள் இப்படியே முட்டாளாக இருந்து இன்று கிடைக்கின்ற 500 ரூபாய்க்காகவும் இன்று கிடைக்கின்ற சலுகைகளுக்காகவும் நாளை வரக்கூடிய அவர்களுடைய சந்ததிகளை பற்றி கவலை இல்லாம அதே முட்டாள்தனத்தோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போல இறைமைக்கு பயப்பட மக்களை ஏமாற்றுகின்ற சாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் எல்லாத்தையுமே சிறுமப்படுத்தி அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைச்சு இவர்கள் எல்லாம் முட்டாளாக்கணும்ன்ற ஒரு முடிவோட அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அறிவிலிகள். மண்டையில ஞானம் இல்லாத, பிறப்பிலையும் ஞானம் இல்லை, படித்த அறிவும் இல்லை, இரண்டும் இல்லாத ஒரு இறை பக்தியும் இல்லை, மனசாட்சியும் இல்லை, ஒரு தன்மையும் இல்லை, எந்த ஒரு நல்ல தகுதிக்குமே ஒரு லாய்க்குப்படாத ஒரு அரக்கர்களினுடைய கூடாரோ ஒரு முட்டாள்களுடைய கூடாரோ மற்றவர்களை ஏமாற்றுவதையே பிரதானமா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்தை ஆதரிச்சிருக்கிற மட்டும் இந்த மக்களுடைய நிலை இப்படித்தான் இருக்க போகுது. அவங்க வேணா இன்னைக்கு ஸ்கூட்டியை வாங்கி ஓட்டிட்டு போயிடலாம், ஆனா அவங்களோட சந்ததிகள் நாளைக்கு வந்து என்ன பாடுபடுவாங்கிறத மேல இருந்து அவங்க பார்ப்பாங்க, மேல இருந்து அவங்க நிச்சயமா பார்ப்பாங்க. அந்த நாள் தமிழ்நாட்டுக்கு வராம இருக்கணும்னா 2026 தேர்தல்ல மக்கள் சிந்திக்கணும்.
நீங்க சிந்திச்சுட்டு ஓட்டு போடுங்க. யாருடைய சலுகைக்காகவும் போட வேண்டாம், கொஞ்சம் சிந்திங்க. தேசம் முழுவதும் கொண்டாடுகின்ற ஒரு பாரத பிரதமரிடத்துல என்ன தன்மை இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரே தேசத்துக்குள்ள இருந்தோம் தமிழ்நாடுன்னு இப்படி அலப்பாயிரோன்றதை யோசிச்சு பாருங்க. இங்கிலீஷை இந்த அளவுக்கு ஊற விட்டுட்டு தமிழை காக்கிறோம், தமிழர்களை கேட்கிறோம்னு சொல்லி போலியா பேசிட்டு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு சகோதரத்துவம், நல்ல கல்வி அறிவு, நல்ல இறையாண்மை, நல்ல தேசபக்தி, இது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கக்கூடிய நமது மத்திய அரசும் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களையும் போற்றி அவர் வழி நடந்தாலே ஒழிய நிச்சயமா சொல்றேன், இந்த தமிழகத்துக்கு விடிவு காலம் வராது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதனுடைய என்டிஏ கூட்டணி மூலமா மட்டும்தான் மிச்சம் இருக்கக்கூடிய உயிர்ப்பை காப்பாற்ற முடியும். திரும்ப ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்தா எல்லாருமே நிர்மூலமா போறதுக்கு நாமளே நம்ம தலையில மண்ணவாரி போட்டதுக்கு அர்த்தங்கிறத மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தமிழகம் வேற மாதிரி வந்துடும்.